சாட்டையை பற்றி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சாட்டை எலெக்ஷன் அவங்க கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆகுது. இப்போ அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்லி அண்ணன் அவன் வந்து முன்னாடி போய் அவன் வேலையை பார்த்தா பரவாயில்ல, இவர் இதை பண்ணுறாரு டைலாக் சொல்லி இவன் போய் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக, இவன் யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறதுக்காக இவன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அவன் வந்து கட்சியிலேயே நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கோயத்தில் வேலை செஞ்சேன். இந்த ஏதோ ஏதோ கலெக்ஷன்லாம் பண்ணி அந்த காசில் தான் அவன் கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அவன் ஊருக்கு என்ன பண்ணியிருக்கான், சில பேர்ட்ட அடி வாங்கிட்டு தான் ஊரை விட்டு கொண்டு அந்த சாட்டலன்றவங்களாம். இப்போ எங்கள் அண்ணனை பேச அவனுக்குலாம் தகுதியே கிடையாது. ஸ்டேஜ் போட்டு பேசுகிறான், சேலஞ்ச் வச்சுக்கலாம், கூட்டம் எங்கே வருதுன்னு, நாம் தமிழருக்கு வருதா டிவி கேட்க வருதா அப்படின்ட்டு. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிச்சு காம்போனா கண்டிப்பாக, சரிங்களா? பிரச்சாரத்துக்கு கூட்டத்தை பாருங்கள். டிஎம்கே கூட நேற்று அவர் வாக்கிங் போகும்போது திருச்சியில் வாக்கிங் போகிறாங்க போலீஸ். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி போலீஸ் ஓகே இந்த அளவு ஒத்துழைச்சாங்க. அந்த போலீஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டிவிகே எல்லா சார்பாகவும். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகடிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாத்தோட கருத்து. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று தெரியுங்களா, எப்போ ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அண்ணன் இதை பண்ணுறீங்க, அண்ணன் இதை பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு அது ஒரு ஆளையில் நான் பேசுகிற அளவுக்கு. அதே மாதிரி தமிழ்